9th standard mathsல நம்ம யூனிட் 7 மென்சுரேஷன் பார்த்துருக்கோம். மென்சுரேஷன்ல ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுன்றத இந்த எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம். அதுல எக்ஸசைஸ் 7.1 நடத்திருக்கோம். எக்ஸசைஸ் 7.1ல நம்ம 8th क्वेश्चन பார்க்கலாம். முன்னாடி வந்து 6th क्वेश्चन 5th क्वेश्चनலாம் வந்து முன்னாடி வீடியோல நான் போட்டுருக்கேன். இது வந்து 8th क्वेश्चन. A park is in the shape of a quadrilateral. ஒரு பார்க் இருக்கு. அது எந்த ஷேப்ல இருக்கு? quadrilateral ஷேப்ல இருக்கு. A B C D இந்த ஷேப்ல வந்து ஒரு பார்க் இருக்கு. The side of the park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. அந்த பார்க் உடைய சைடு கொடுத்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் சைடு வந்து 15 meter, 20 meter, third side 26 meter and 17 meter. இந்த மாதிரி வந்து 4 sides இருக்கு. And the angle between the first two sides is a right angle. First two sides உள்ள angle வந்து என்னன்னா right angle. Right angle வந்து எவ்வளவு? 90 degree. 90 degree கொடுத்துறாங்க. Find the area of the park. இந்த பார்க் உடைய total area என்ன? அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இங்க வந்து ஒரு angle வந்து 90 degree ஆகி போச்சுனா நம்ம ரெண்டா டிவைட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்னவா ஆகும்னா ரைட் ட்ரையாங்கிள் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணேன்? join AC. AC வந்து ஜாயின் பண்ணேன் சார். டயகனல் AC ஜாயின் பண்ணும்போது இப்போ இந்த ABC என்ற ட்ரையாங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள்? இஸ் a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சார். சரி. பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இந்த AC யோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் in right angle triangle ABC. In right angle triangle ABC. ABC ல பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். பிதாகரஸ் தேற்றம் என்ன சார்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு வந்து ஹைபாட்னியூஸ் பேரு. இந்த ஹைபாட்னியூஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா AB யை ஸ்கொயர் பண்ணி BC யை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு சார். அதான் வந்து பிதாகரஸ் தேற்றம். In right angle triangle hypotenuse square is equal to sum of the square of other two sides. Formula is sir by Pythagoras theorem. By Pythagoras theorem என்ன formula? இந்த AC ஸ்கொயர் பண்ணனும். AC square is equal to AB square plus BC square. இதுதான் வந்து உங்களுக்கு formula. AB square plus BC square. இப்போ நமக்கு AB க்கு வேல்யூ தெரியும். AB யோட வேல்யூ வந்து எவ்வளவு சார்? 15. Therefore 15 square plus BC யோட வேல்யூ வந்து 20 square. 15 square 15 into 15 225 plus 20 square 20 into 20 400. இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. 400 plus 225 answer is 625. இது எதோட வேல்யூ சார்? AC square. நமக்கு தேவை வந்து AC யோட வேல்யூ. Therefore AC is equal to square root of 625. இந்த ஸ்கொயர் எல்லாம் நம்ம AC கண்டுபிடிச்சனா ரைட் சைடுக்கு என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும் சார். Therefore AC equal to 625 ஓட ரூட் 25 into 25 is 625. Therefore AC equal to 25 meter. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு சென்டர்ல இருக்க இந்த AC யோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ACன்றது அதோட டயகனல். அது எவ்வளவு சார்? 25 மீட்டர். சரி. இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து ரைட் ட்ரையாங்கிள்ன்றதால ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half into DH. Therefore area of triangle ABC equal to என்ன சார் ஃபார்முலா? half into DH square units. இந்த ட்ரையாங்கிள்ல B என்பது அதோட பேஸ். இதுதான் வந்து ரைட் ட்ரையாங்கிள் சார். பேஸ் வந்து 20 மீட்டர். B யோட வேல்யூ வந்து எவ்வளவு? 20 மீட்டர். H யோட வேல்யூ 15 மீட்டர். இதுதான் வந்து H. therefore இத நீங்க மேல எழுதி வச்சுக்கலாம். B equal to 20 மீட்டர் and H equal to 15 மீட்டர். ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? equal to 1/2 into B யோட வேல்யூ 20 20 into H யோட வேல்யூ 15. இப்போ நம்ம 2 டேபிள்ல இத கேன்சல் பண்ணலாமா? 20 கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 2 is 2 10 2s are 20. 10 into 15 என்ன சார் ஆன்சர்?
150 மீட்டர் ஸ்கொயர். இது எதனோட ஏரியா சார்? இந்த ரைட் ட்ரையாங்கிளோட ஏரியா. ரைட் ட்ரையாங்கிள் ABC ஓட ஏரியா வந்து எவ்வளோ? 150 மீட்டர் ஸ்கொயர். அதே போல என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து என்ன சார்? ACD. இதோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ரைட் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 150 மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ணும்போது அதுதான் வந்து என்னது? அந்த பாத்தோட ஏரியா. அவங்க கேட்டது வந்து என்னது? இந்த பாத்தோட டோட்டல் ஏரியா. ரைட் சார். And the triangle in triangle ACD. இந்த triangle வந்து ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்ல இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஸ்கேலர் ட்ரையாங்கிள். அப்ப எல்லா வேல்யூ வந்து டிஃபரண்டா இருப்பாங்க. அதோட சைஸ் ஃபர்ஸ்ட் சைடு வந்து நம்ம A வச்சுக்கலாமா? A ஈக்குவல் எவ்வளோ? 25 மீட்டர். A ஈக்குவல் டு 25 மீட்டர். B ஓட வேல்யூ 26 மீட்டர். and C ஈக்குவல் டு 17 மீட்டர். therefore A ஓட வேல்யூ 25, B 26, C வந்து 17 மீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? செமி பெரிமீட்டர் S ஃபைண்ட் பண்ணிக்கலாம். செமி பெரிமீட்டர் S equal to என்ன சார் ஃபார்முலா? A plus B plus C divided by 2. therefore A ஓட வேல்யூ வந்து 25 plus B 26 plus 17 divided by 2. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? எவ்வளவு வரும் உங்களுக்கு? 25 26 17. 3 numbers add பண்ணும்போது 5 plus 6 11 11 plus 7 18 remainder 1 3 5 6 68 வருதா? 68 divided by 2. therefore 2 டேபிள் நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 is 2 3 2s are 6 4 2s are 8. therefore S equal to 34 meter. S na என்ன சார்? அந்த ட்ரையாங்கிளோட செமி பெரிமீட்டர் S equal to 34. therefore ஸ்கேலர் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் ஸ்கேலர் ட்ரையாங்கிள் பை கரண்ட் ஃபார்முலா என்ன சார் ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD. அந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து என்னது? ACD equal to root of S into S minus A into S minus B into S minus C square units. இந்த ஸ்கேலர் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து என்ன சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A into S minus B into S minus C ஸ்கொயர் யூனிட். வாட் இஸ் S? S தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். 34. A ஓட வேல்யூ 25, B ஓட வேல்யூ 26 and C equal to 17. ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் S வந்து நமக்கு எவ்வளவு? 34 இல்ல? 34 into S minus A 34 minus A ஓட வேல்யூ 25 into S minus B 34 minus B ஓட வேல்யூ 26 into S minus C 34 minus C ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? 17 C வந்து உங்களுக்கு 17. அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. next step என்ன பண்ணலாம்? நீங்க இந்த bracket உள்ள சப்ட்ராக்ட் பண்ணலாம் சார். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 into 34 minus 25 எவ்வளவு சார் ஆன்சர்? 9ங்களா? 34 ல இருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணா 9. next 34 minus 26 எவ்வளவு வரும் உங்களுக்கு? சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 8 8 into 34 minus 17 answer is 17. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலாம்? equal to இந்த 34 பிரைம் நம்பர் உடைய ஃபேக்டரா நம்ம மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்? 34 என்பது 17 into 2 17 2s are 34. அதே போல நீங்க எப்படி மாத்திக்கலாம்? 9 3 into 3 3 3s are வந்து 9 into 8 8 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 டேபிளால 4 2s are 8 2 2s are 4. அப்ப 8 என்பது 2 into 2 into 2 அப்ப 2 into 2 into 2 into 17. therefore ஸ்கொயர் ரூட் என்பது இதுல இருக்க 2 நம்பர்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் வந்து நம்ம அவுட் சைடுல எடுக்கணும் சார். இப்போ இங்க ஒரு 17 இருக்கு, இங்க ஒரு 17 இருக்கு. ஒரு 17 அவுட் சைடுல எடுங்க. அதே போல 2 பாருங்க. 1 2 3 4 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் என்பது அதுல இருந்து 2 டைம்ஸ் நீங்க வெளிய எடுத்துக்கோங்க. 2 into 2. நெக்ஸ்ட் 3 வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 3 ஐ 1 டைம்ஸ் வெளிய எடுத்துக்கோங்க. therefore மல்டிப்ளை பண்ணுங்க. 17 into 2 34 into 2 3s are 6.
34 into 6. இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய ACD அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா. Therefore 34 into 6 மல்டிப்ளை பண்ணலாமா? 34 into 6. 6 4s are 24. Remainder 2. 6 3s are 18. 18 plus 2 20. Therefore 204 meters square. இப்போ நம்ம ரெண்டு ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ABC அதோட ஏரியா வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஆன்சர் வந்து 150 மீட்டர் ஸ்கொயர். அதே போல another ட்ரையாங்கிள் ACD அதோட ஆன்சர் வந்து எவ்வளோ? 204 மீட்டர் ஸ்கொயர். Therefore மொத்தமா அந்த பார்க்குடைய ஏரியா வேணும்னா இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். Therefore ஏரியா ஆஃப் த பார்க் equal to an answer 150 plus 204. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதலாமா? லாஸ்ட் டிஜிட் 4 plus 0 4 0 plus 5 5 2 plus 1 3. Therefore answer is 354 meter square. அதான் அந்த பார்க்கோட ஏரியா வந்து ஆன்சர் 354 meter square. சரிங்க சார். மறுபடியும் வந்து இந்த சம் வந்து நான் ரீகால் பண்றேன். A park in the shape of quadrilateral. ஒரு பார்க் இருக்கு. எந்த ஷேப்ல இருக்கு? quadrilateral ஷேப்ல இருக்கு. A B C D அதான் quadrilateral. அதோட சைஸ் வந்து கொடுத்தாங்க. 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. And also and the angle between first two sides is a right angle. ரெண்டு சைடு முதல் ரெண்டு சைடு இருக்க angle வந்து எவ்வளவு வரும்? ரைட் angle கொடுத்தாங்க 90 degree கொடுத்தாங்க. Therefore area of the park. இப்போ நான் என்ன சார் பண்றேன்? join AC diagonal join பண்றேன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடும். therefore ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் சார். பிதாகரஸ் தியரத்துக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? AC square is equal to AB square plus BC square. உங்களுக்கு AB ஓட ஆன்சர் வந்து 15 15 square plus BC வந்து 20 square 15 into 15 225 plus 20 into 20 400 400 plus 225 answer is 625. AC square equal to 625. Therefore AC நான் அந்த root of 625. Therefore AC equal to 25 meter. Therefore நமக்கு ஃபார்முலா இருக்கு சார். Area of triangle ABC equal to half into 3h square means. Therefore base ஓட ஆன்சர் 20 height வந்து 15. Half into 20 into 15 1 2 is 2 10 2s are வந்து 20 10 into 15 வந்து எவ்வளோ? 150 meter square. அதே போல நம்ம ரைட் சைடுல இருக்க இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணலாம் சார். அந்த ட்ரையாங்கிளோட ACD. Therefore அது A ஓட வேல்யூ 25 B ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 26 C வந்து 17. S கண்டுபிடிங்க. S equal to formula A plus B plus C divided by 2. இப்போ நம்ம 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கு? 68. 68 நீங்க 2 ஆல் ரைட் பண்ணுங்க. 1 2 is 2 3 2s are 6 4 2s are 8 S equal to 34. Therefore இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD equal to என்ன ஃபார்முலா? square root of S into S minus A into S minus B into S minus C square units. நமக்கு S க்கு வேல்யூ தெரியும். A B C இந்த மூணுக்குமே வேல்யூ தெரியும். அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது square root of 34 into 34 minus 25 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 9 34 minus 26 8 34 into 17 34 minus 17 எவ்வளவு ஆன்சர்? 17ங்களா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இத நான் பிரைம் ஃபேக்டரா மாத்துறேன் சார். 34 எப்படி பிரிக்கலாம்? 17 into 2. இந்த 9 3 into 3 மாத்திடலாம். 3 3s are 9 8 இருக்குது 2 into 2 into 2 into 17. இந்த ஸ்கொயர் ரூட் பண்றது இதுல ரெண்டு நம்பர் இருக்கு. 217 ல இருந்து ஒரு 17 நான் வெளிய எடுத்தேன். 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப நீங்க 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். into 3 வந்து 2 டைம்ஸ் எடுக்கலாம். 1 டைம் எடுத்துட்டீங்கன்னா 17 2s are வந்து எவ்வளவு உங்களுக்கு? 34. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6 34 into 6 வந்து எவ்வளவு? 204 மீட்டர் ஸ்கொயர். இது எந்த ட்ரையாங்கிளோட ஏரியா? ட்ரையாங்கிள் ACB ஓட ஏரியா. முன்னாடியே வந்து ட்ரையாங்கிள் ABC ஓட ஏரியா 150. இதனுடைய ஆன்சர் வந்து எவ்வளவு? 204. நம்ம ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த பார்க்கோட ஏரியா கிடைக்கும். ஏரியா ஆஃப் தி பார்க் equal to 150 plus 204 equal to ஆன்சர் வந்து எவ்வளவு? 354 மீட்டர் ஸ்கொயர். Thank you students.